குரு ஆசிரியர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 21 ஜூன் மாதம் 2020 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 27 ஜூன் 2020 சனிக்கிழமை வரை தனுசு ராசிக்கான வாரப்பலன். இது தனுசு ராசிக்கு பொதுவாக பொது பலன். இது கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னா இது 30% தான் இது பலன் வெளிப்படுவதாக இருக்கும். முழுமையான பலன் தெரிந்து கொள்ள உங்களுடைய பிறப்பு ராசியில தான் லக்ன அடிப்படையில பார்க்கும்போது தான் மீதி 70% பலன் தெரிவதாக இருக்கும். உங்களுடைய பலன் முழுமையாக தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில தனுசு ராசிக்கு இந்த வாரத்துக்கான கிரக நிலைகள்லாம் எந்த அடிப்படையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக கடகத்துல உச்சம் பெற்று இருக்கின்றார். இதனால ஒரு மறைமுகமான சில நன்மைகளும் ஏற்படுவதா இருக்கும். சனி உங்க வீட்டுல 4ஆம் வீட்டுல மீனத்துல இருக்கு, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கு. இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஸ்தானம் தான். இருந்து குரு பார்வை 9ஆம் பார்வையாக பார்ப்பதா பெரிதளவுக்கு பிரச்சனை இல்லை. சூரியன் உங்க வீட்டுல 7ஆம் இடத்துல மிதுனத்துல கலசர ஸ்தானத்துல இருக்கு. அதனால ஜென்ம ராசியை நேரடியா சூரியன் பார்க்கின்றது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்க வீட்டுல 6ஆம் இடத்துல நோய் எதிரி ஸ்தானத்துல அமர்ந்து இருக்கிறதுனால எதிரிகளை வீழ்த்தும் மாபெரும் பலம் உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். அப்புறம் சுக்கிரன் புதன் இதெல்லாம் குருவுடன் கடகத்துல 8ஆம் வீட்டுல இருக்கு. ஜூன் 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் மிதுனத்துல இருந்து இது கடகத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. ராகுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல 3ஆம் இடத்துல கும்பத்துல ராகு இருக்கு. கேது உங்க வீட்டுல 9ஆம் இடத்துல கேது இருக்கு. இதுதான் இந்த வாரத்துல கிரகங்கள் இருக்கும் முக்கியமான இடங்கள். முக்கியமாக ஜூன் 22ஆம் தேதி புதன் மட்டும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அதன் பின் சந்திரன் ஒவ்வொரு ராசி அடிப்படை சிம்மத்திலிருந்து விருச்சிக வரைக்கும் டிராவல் ஆகும். இந்த சந்திரனுடைய இடப்பெயர்வு இருக்கும் கிரகங்கள் அடிப்படையில் தான் உங்களுடைய வாரப்பலன் அமைதா இருக்கும். இந்த அடிப்படையில் இந்த அர்த்தாஷ்டம சனி உங்க 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அது உங்களுடைய தாய் வீடு வாகனம் சார்ந்த உங்களுடைய சுகபோக விஷயங்கள் அது சொல்றதா இருக்கும். அது சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இருந்தும் சனி குரு பார்வை இருக்கிறதுனால பெரிதளவு இருக்காது. இருந்தாலும் மருத்துவம் உடம்பு சரியில்லைனா கூட அதுக்கான மருத்துவம் கிடைப்பதாக இருக்கும். வீடு பராமரிப்பான செலவுகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பெரிதளவுக்கு பெருசா பிரச்சனை இருக்காது. அதுமாதிரி வாகன செலவுகளும் ஏற்படலாம். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள், தோட்டந்துறவு, ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவங்களுக்கும் எல்லாம் ஒரு தடை தாமதம் கொண்டு விஷயங்கள் கொஞ்சம் நடந்து வருவதாக இருக்கும். முக்கியமாக இரவுல தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுவதாக இருக்கும். அலைச்சல்களும் உருவாகும். அதனால புதிய முயற்சிகள் திட்டங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. போதி மட்டும் இரவு பயணங்களை போதி மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் நலத்தையும் உங்களுடைய தாயாரின் உடல் நலத்தையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிம்மத்துல அவங்க வீட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் அதுல கேதுவுடன் நினைக்கிறதுனால வளபுர சந்திரன் கேதுவுடன் ஒரு விதமாக கிரக தோஷம் தான். தந்தை உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் அது 9ஆம் இடமா இருக்கிறதுனால ஒரு விதமா ஆதரவு போக்கு கொண்டு இருக்கும். ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த இப்பொழுது சந்திரன் சூரியன் உத்தர நட்சத்திரம் தான் அமர்ந்திருக்கு. அதனால சூரியன் உங்க வீட்டுல 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு விதமான மறைவா இருக்கிறதுனால ஒரு விதமான ஒரு ஆளுமை பண்புலயே ஒரு விதமான ஈகோ கிளாஸ் உருவாகும். தான் பெரிய ஆளு அந்த ஒரு இதுன்ற அது கோபமாகவும் வெளிப்படலாம். அதனால உத்திர நட்சத்திரத்துல இருக்கிற வரைக்கும் மனநிலையில பாத்தீங்கன்னா ஒரு கெத்து ஒரு லீடர்ஷிப் தனமான இருக்கும். அது நேர்மறையா இல்லாம எதிர்மறையா ஆயிடுதுன்னா பிரச்சனை தான். ரெண்டாவது சூரியனும் நேரடியா உங்க வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவி அந்த உறவு சார்ந்த விஷயங்களும் ஒரு விதமான ஈகோ கிளாஸ் ஏற்படலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் 22, 23 இந்த 2 தேதியில பாத்தீங்கன்னா சந்திரன் கன்னிக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அதே உத்தர நட்சத்திரத்துக்கு தான் வருது. உங்க வீட்டுல இருந்து 10ஆம் வீடு. அதனால ஞாயிற்றுக்கிழமை இருந்த போக்கு அப்படியே திங்கட்கிழமை சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா அதே உத்தர நட்சத்திரம் தான் அது சந்திரன் பயணிக்கிறதுனால தொழில் சார்ந்த நிலையில அது அந்த ஈகோ கிளாஷ் அந்த ஆளுமைத்தனம் அதெல்லாம் வெளிப்படுவதாக இருக்கும். ரெண்டாவது உங்களுடைய முயற்சி இதெல்லாம் ஒரு விதமான ஒரு ஆளுமை கொண்டு தைரியம் கொண்டு தான் இருக்கும். ஆனா அது எதிர்மறையான தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்காமல் பார்த்து கொள்ளுங்க. நீங்க கோபமா பேசுற விஷயங்கள் கூட உங்களுக்கு எதிராக திரும்புறதா இருக்கும். இது தொழில் சார்ந்த விஷயங்களை கூட வேலை செய்யறவங்கிட்டையும் ரிஃப்ளெக்டிவ் உண்டாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு போகும்போது சந்திரன் அது வலதுபுறை அதோட சொந்த நட்சத்திரத்தினால ஒரு சிறப்பான சூழல் தான் அது. சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு விதமான நிஷ்பலம் என்று சொல்லுவாங்க. அதனால மன ரீதியாக ஒரு விதமான தோய்வு நிலை கொண்டதாக இருக்கும். ஏன்னா சந்திரன் கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது திக்பலம். அது 10ல வரும்போது அது பலம் இழந்தது. அதனால தொழில் சார்ந்த நிலையில ஒரு விதமான சுணக்கம் இருக்கும். அது மனசார்ந்த சில சஞ்சலங்களும் உருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இருந்து வளர்புரை சந்திரன் 2வது சனியை கன்னி 7ஆம் பார்வை பார்ப்பதனால காரிய தடை தாமதம் இதெல்லாம் தனுசு ராசிக்கு
திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் ஏற்படுவதாக இருக்கும். நீங்க கவனித்து பாருங்க உங்களோட மனநிலை எந்த நிலையில போகுது என்று. இது தொழில் சார்ந்த நிலையில கொஞ்சம் தேக்க நிலையை உண்டாக்கும். அதனால சக ஊழியர்கள் மேலதிகாரிகளும் போதி மட்டும் வாக்குவாதங்களாம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு போகும்போது அதனுடைய அதிபதி வந்து செவ்வாய் வந்து உங்க ராசியிலேருந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது குடும்பத்துல சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி இதுலயும் வந்து திரும்ப தொழில் சார்ந்த விஷயங்களோட குடும்ப சார்ந்த விஷயங்கள் கனெக்ட் ஆகும். நீங்க டென்ஷனோட வீட்டுக்கு வரும்போது பொண்டாடி பிள்ளைங்களோட சண்டை போற சூழல் உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே வேகமா வண்டியில வரும்போதும் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா சனி வந்து 3ஆம் பார்வையா செவ்வாயம் பார்க்குது, 2வது 7ஆம் பார்வையா அவங்க வீட்டை பார்க்கறதுனால தொழில், குடும்பம், வண்டி, 2வது உங்க ஆயுளுடைய உடல்நலம் பாதிப்பு. ஏன்னா செவ்வாயும் வந்து 8ஆம் பார்வையா உங்க வீட்டை பார்க்குது. 2வது குரு பார்வை வந்து உங்க 2ஆம் இடத்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பெருசளவுக்கு இருக்காது. இருந்தும் உங்க ராசிநாதம் உச்சமா இருக்கிறதுனால 9ல பெரிதளவு இருக்காது. ஆனா இது வந்து மழை ஜோனு பெய்யலாலோ தூரல் போஞ்சிட்டு போதில்லை, ஈரத்தை நினைச்சிட்டு போதில்லை, அந்த தன்மையை உண்டாக்குறதா இருக்கும். அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம், சித்திரைக்கு அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு போகும்போது, அதாவது 24, 25, 26 அந்த 3 தேதியில பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அப்போ சித்திரை நட்சத்திரம் அங்கே இருந்துட்டு இருக்கோம். சித்திரை நட்சத்திரம் முன்னாடி சொன்ன அந்த இது வந்து தொடருவதாக இருக்கும். 11ஆம் இடத்துக்கு போகிறதுனால குடும்ப சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி இதெல்லாம் வந்து கான்ஃப்ளிக்ட் உருவாகாது பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி அங்கேயும் வந்து வாகனம் செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். கண்டிப்பாக அது துளாராசிக்கு போகும்போது அந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கும்போது பயணங்கள்லாம் ஏற்படுவதாக இருக்கும். அப்போ வாகனங்களை எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் எடுத்தாகணும். உங்களுடைய அதிபதியும் அந்த 11ஆம் இடத்து அதிபதியும் வந்து 10ல் தான் இருக்கான். அதுவும் வந்து ஒரு விதமான நிஷ்பலம் தான். 11ஆம் இடத்து உங்கள் துலாத்தின் அதிபதி 8ல் மறைவு. சந்திரன் 11ல் இருக்கும் பொழுது அது சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் சுவாதி நட்சத்திரம் கும்பத்தில் 3ஆம் இடத்துல ராகு இருக்கு. அப்போ உங்கள் தைரியம், உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவு, புதிய முயற்சிகள் இதெல்லாம் வந்து பங்கு சந்தை, தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்ற முடியதா இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி 8ல் மறைவா இருக்கிறதுனால போதிய மட்டும் திட்டங்கள், முயற்சிகள்லாம் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா வீட்டின் அதிபதியை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு போகும்போது அதே 8ல் தான் வந்து குருவம் மறைஞ்சிருக்கு. செவ்வாய் வந்து செவ்வாய் 6ல் இருக்கு, சூரியன் தான் வந்து 7ல் இருக்கு. 8ல் தான் வந்து 3 கிரகங்கள் மறைவு. சூரியனுடைய பார்வை தான் வந்து உங்க வீட்டை பார்க்குது. செவ்வாயுடைய பார்வை வந்து 8ஆம் பார்வையா உங்க வீட்டை பார்க்குது. இப்போ 2 நெருப்பு கிரகங்கள் பார்வை உங்க வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பா ஒரு விதமான ஒரு வேகம், ஆற்றல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். முன்கோபம் கொஞ்சம் கண்டிப்பா அதிகமா வரும். 2வது செவ்வாயும் வந்து சனி பார்க்கறதுனால பொதி மட்டும் நீங்க கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் கவனமுடன் தான் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார இறுதி நாளான சனிக்கிழமை வந்து சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்கு பயணிக்கிறதுனால அது வந்து விருச்சிக ராசி உங்க வீட்டுல இருந்து 12ஆம் ராசியா இருக்கிறதுனால சனியும் வந்து சந்திரனும் வந்து நீச்சம் ஆகுது விருச்சகத்துல. செவ்வாயும் வந்து 7ஆம் பார்வை பார்க்கறதுனால ஒரு கோபமான குடும்பத்திலையும் ஒரு பொதுமட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்க. விரயம் எதுவானா சார்ந்த விரயங்கள் உண்டாகலாம். அதனால முக்கிய முடிவுகள், திட்டங்களை எடுப்பது தான் பொதுமட்டம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த சந்திரனும் வந்து அங்க வந்து நீச்சம் ஆகுது விருச்சகத்துல. அது 12ஆம் விரயஸ்தானதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமான தாக்கத்தை இருக்கும். போதிய மட்டும் வந்து அந்த சூழலை வந்து தள்ளி போடுங்க. சனிக்கிழமை கொஞ்சம் ஒரு விதமான நெகட்டிவா தான் இருக்கும். அதாவது செவ்வாய் 6ல் உள்ள செவ்வாயும் 7ல் உள்ள சூரியனுடைய பார்வையும் உங்களுக்கு ஒரு விதமாக கம்பீரம், ஆற்றல் அது கொடுத்தாலும் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால காரியங்களை துணிந்து ஒரு அசத்தியமான தைரியம் உங்களுக்கு ஏற்படுதா இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்துல வந்து ஒரு ஆதிக்கம் இருப்பாங்க. மறைமுகமான எதிர்ப்புகள் வந்தாலும் அது முறியடிக்கிற ஆற்றலும் உங்களுக்கு வெளிப்படுவதா இருக்கும். 2வது பொருளாதார நிலையை பார்க்கும்போது 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு உச்சமா இருந்து ஒரு திடீர் யோகத்தை கொடுக்கும். எதிர்பாராத வழிகளில் பணம் வருவதாக இருக்கும். இன்சூரன்ஸ், பூர்வீக சொத்து, பங்குச்சந்தை, இது மாதிரி விஷயங்கள்லாம். செவ்வாயும் 6ல் இருக்குன்னா பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழி பிறப்பதா இருக்கும். 7ஆம் இடத்து குடும்பம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது 7ல் வந்து சூரியன் இருக்கிறதுனால கணவன் மனைவி முக்கியமா அந்த யூகோ கிளாஷ் கண்டிப்பா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனை ஆகாமல் பார்த்து கொள்ளுங்கள். போது மட்டும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 2வது 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தாயார் உடல்நிலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமா குரு பார்வை இருக்கிறதுனால உங்க 2ஆம் வீடும் ஓரளவுக்கு சிறப்புற்று இருக்கும். 4ஆம் வீடும் சிறப்புற்று தான் இருக்கும். தாயார் உடல்நிலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது. மண்மனை வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு காலதாமதம் கொண்டு இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கான வெற்றி அடைவதா இருக்கும். 9ல் வந்து கேது இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அர்த்தாம சனி, அஷ்டம குரு இதெல்லாம் 2 தான் இப்போ கொஞ்சம் இதுவா இருக்கு, கொஞ்சம் சவாலாக இருக்கு. இருந்த வந்து குரு பார்வை இருக்கிறதுனால பெருசா பயப்பட தேவையில்லை. 2வது 3லையும் ராகு இருக்கிறதுனால 6லும் செவ்வாய் இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுலாம் சிறப்பு தான். மறைவு ஸ்தானத்துல ராகு இருக்கிறது நல்லது தான். அதனால ஒரு விதமான வெற்றியை தேடித்தரும்
விஷயங்கள் தான் இருக்கும். இருந்து வந்து பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. குடும்பத்தார்கிட்ட கொஞ்சம் அன்பை வந்து காட்டுங்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடம். அந்த 3 நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நட்சத்திர பலன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்க நட்சத்திர நாதன் வந்து கேது வந்து 9ல் இருக்கிறதுனால ஆன்மீகம் நாட்டம் இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆலய தரிசனம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுவதாக இருக்கும். பொதுமட்ட தந்தையுடன் பொதுமட்ட வாக்குவாதங்களாம் தவிர்த்து கொடுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். கடின உழைப்பு பிறகுதான் உங்களுக்கான பலன் கிடைப்பதா இருக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 8ல் மறைவு இருக்கிறதுனால குருவுடன் பகை கிரகமாக சேர்ந்து இருக்கிறதுனால சில நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படுவதா இருக்கும். கலைத்துறை, பெண்கள் மற்றும் ஆடை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வியாபாரம் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைப்பதாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உத்திராட நட்சத்திரம் சூரியனின் அம்சம் பொறிய உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஒரு விதம் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தெல்லாம் இருக்கும். அரசு சார்ந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு வெற்றி அடைவதா இருக்கும். அண்ட் இது ஒரு பிளஸ்ஸா இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணையோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட விஷயங்களை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது கொஞ்சம் அவசியமாக இருக்கின்றது. இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 4, 9. அதிர்ஷ்ட திசையும் பார்த்தீங்கன்னா கிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெளிர் சிவப்பு. ஆன்மீக பரிகாரம் எடுத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால தாயாரின் உடல்நிலை கவனித்துக் கொள்வது. சனிக்கிழமைனா முதியோர் இல்லங்களுக்கு ஆதரவற்ற இருக்குங்களாம் வந்து உதவி செய்கிறது நல்லது. காக்கைக்கு வந்து எல் சாதம் வைத்து வழிபடலாம். வியாழகமான சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவது, தட்சிணாமூர்த்தியை வணங்குவது நல்லது. இதனால் 8ல் மறைஞ்சிருக்க உச்சகுருவின் ஆற்றல் முழுமையாக தங்களுக்கு கிடைக்கும். அதனால தனுசு ராசிக்காரனா தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அல்லது இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்திலும் உறவு வட்டத்திலையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யணும்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.